Taste the Daily. கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே தீ விபத்தில் பாதிக்கப்பட்டவருக்கு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அருண்மொழி தேவன் நிவாரணம் வழங்கினார். மும்முடி சோழகன் கிராமத்தில் காமராஜ் என்பவரது வீடு சில தினங்களுக்கு முன்பு மின்கசிவினால் தீப்பிடித்து எரிந்து சேதமானது. இது குறித்து அறிந்த கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளரும் புவனகிரி சட்டமன்ற உறுப்பினருமான அருண்மொழி தேவன் நேரில் சென்று ஆறுதல் கூறியதுடன் நிவாரண உதவிகளை வழங்கினார். இந்த நிகழ்வின் போது கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் உடனிருந்தனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பகுதியில் அதிமுக சார்பில் நகர செயலாளர் பழனி தலைமையில் செயல் வீரர்கள் வீராங்கனைகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்ற முன்னாள் அமைச்சர் KC வீரமணி, மாவட்ட செயலாளர் வேலழகன், கழக அமைப்பு செயலாளர் ராமு உள்ளிட்டோர் கழக நிர்வாகிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கினார். இக்கூட்டத்தில் கழக நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறில் அதிமுக சார்பில் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்த்தல் நீக்கல் குறித்து ஆலோசனைக் கூட்டம் வடக்கு மாவட்ட செயலாளர் தூசி K மோகன் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக முன்னாள் அமைச்சர் முக்கூர் சுப்பிரமணியன், கழக அமைப்பு செயலாளர் வாலாஜாபாத் ப கணேசன் ஆகியோர் பங்கேற்று கழக நிர்வாகிகளுக்கு வாக்காளர் சுருக்க திருத்த படிவங்களை கொடுத்து ஆலோசனைகளை வழங்கினர். இக்கூட்டத்தில் கழக நிர்வாகிகள் பலரும் பங்கேற்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் வேலம்பட்டியில் நடைபெற்ற அதிமுகவின் செயல் வீரர்கள் வீராங்கனைகள் ஆலோசனைக் கூட்டத்தில் கழக துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி பங்கேற்றார். நாகோஜனஹள்ளி பேரூர் கழக அவைத்தலைவர் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பேரூர் கழக செயலாளர் அண்ணாதுரை வரவேற்புரையாற்றிய நிலையில் மாவட்ட செயலாளர் அசோக்குமார் முன்னிலை வகித்தார். அப்போது பேசிய கழக துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி, 2026 கழக பொதுச் செயலாளரை அரியணையில் ஏற்ற நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கடுமையாக உழைக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். கவுன்சிலர் சுமித்ரா வெங்கடேசன் நன்றியுரையாற்றினர். இந்த கூட்டத்தில் அதிமுகவின் பொறுப்பாளர்கள் மற்றும் கட்சி தொண்டர்கள் 500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர்.